ஒரு ரியல் ஸ்டோரியை பேஸ் பண்ண ஒரு அழகான கதை எடுத்திருக்காங்க. ஆக்ஷன் குயின் அப்படின்னு சொல்லி பிரியங்கா நம்ம சொல்லலாம். ஏற்கனவே அவங்க நிறைய லவ் ஸ்டோரிஸ்லாம் நடிச்சிருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் டைமா வந்து ஒரு பேன் இண்டியா ஃபிலிமும் ஒரு ஃபர்ஸ்ட் டைமா ஒரு பெரிய ஆக்ஷன் மாஸ் காமிச்சிருக்காங்க. ஸோ நம்ம இந்த படத்தோட டீம் ஸ்டேஜுக்கு இன்வைட் பண்ணலாம். ப்ரொடியூசர் எஸ்ஜி சதீஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இயக்குனர் குருமூர்த்தி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஆக்ஷன் சார் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். ப்ளீஸ் கம் சார். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். மாத்தியம மித்திரர்ல வந்திருக்குறாங்க. எனக்கு கொஞ்சம் தமிழ் தெரியும், அதை பேசுகிறேன். தப்பாக நினைக்காதங்க, தப்பாக இருந்துச்சுன்னா மன்னிச்சுங்க. ஸோ பிரியங்கா மேடம் தேங்க்யூ. பேரரசு சார், நீங்கள் வந்து எங்கள் படத்துக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறமா மீடியா அண்டு பத்திரிக்கா மீடியா, இவர் எல்லாரும் என்ன பண்ணாலும் நீங்கள் இருந்துதா நம்ம பண்ணுறது ஜனத்துக்கு தெரிய வேண்டதோ உங்கள் பொறுப்பு. என்னென்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும், நீங்கள் தான் அந்த ப்ரொமோஷன் பண்ணுறதோ எல்லாமே. ஸோ அதுக்குனால உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், நாங்கள் படத்துக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் சார். நாங்கள் வந்து இந்த படம் வந்து நீங்கள் பார்த்தீங்களா ட்ரெய்லரோ, இது வந்து இன்னைக்கு நடக்கிறது சுச்சுவேஷன் சார். ப்ரெசென்ட் என்ன நடக்குதில்ல, அந்த வந்து இன்சிடென்ட் பேஸ்ட் நாங்கள் பண்ணியிருக்கேன். அது வந்து நார்மலாக சொன்னால் யாரும் கேட்குறது இல்லை, விட்டுருவாங்க. அதுக்கு கொஞ்சம் கமர்ஷியலுக்காக சினிமா மாதிரி பண்ணிவிட்டு அதில் சோஷியல் மெசேஜ் வச்சுருங்க சார். இப்போ இந்த இடத்துல என்னென்ன நடிக்குமோ அது மட்டும்தான் இந்த சினிமாவில் இருக்கும். அது நடிக்கணும்னா எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதோ, எப்படி அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதோ, பொண்ணுகள் எப்படி நம்ம என்னென்ன சார், நம்ம வீட்டு பெண்களை மட்டும்தான் நம்ம பார்த்துக்கிறோங்க. நம்ம என்னன்னா நம்ம வீட்டு பெண்களை மட்டும்தான் நம்ம பண்ணுவோம், அந்த மாதிரி பார்த்துக்கிறோம். வேற பெண்ணுகள் மட்டும் ஒரு டிஃப்ரெண்டாக பார்த்துருக்கிறேன் சார். ஸோ அது அந்த ஜோனர் வேண்டாம், அவரு கூட நம்ம பொண்ணு மாதிரி அந்த நினைச்சிட்டு இருக்குது நம்ம. அது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரணும் சார். அது நாளுக்கு ஜனக்கு தலுப்பணும்னா அது நீங்க மட்டும்தான், அந்த மீடியா இப்போ நடக்க சுச்சுவேஷன்ல. ஸோ நீங்க இல்லைன்னா தப்பு நிறைய நடக்கும் சார். நீங்க மீடியா இருக்கிறதுல அதனால கொஞ்சம் தப்பு எல்லாம் கம்மி நடக்கும். என்னன்னா நீங்க வந்து அவர் காட்டுற என்ன தப்பு நடந்தாலும் நீங்க பார்த்துட்டு அது அவர் பண்றாரு இப்படி என்னன்னா அந்த பயத்தை ஜனங்க மக்களுக்கு இருக்கு சார். அதனால மீடியா சூப்பரா தேங்க்யூ ஸோ மச். நீங்க உதவி பண்ணுங்க. இந்த படம் வந்து 4 லாங்குவேஜ் ஆல்ரெடி டப் ஆயிடுச்சு, கன்னடா, தெலுங்கு, தமிழ், ஹிந்தி. ஸோ ஒரே டைம் எல்லாமே ரிலீஸ் பண்ற பிளான் இருக்கு. ஸோ குமார் சார் ரிலீஸ் பண்ற தமிழ்நாடு. ஸோ நவம்பர் 1 ரிலீஸ் ஆகுது. ஸோ ப்ளீஸ் கோஆப்ரேட் மீ. அண்ட் இது வந்து நம்ம ஒரு மெசேஜ் சார். இந்த படம் வந்து டோட்டல் மெசேஜ் தான் இருக்கும். ஸோ இது பார்த்து நாலு பேர் தெரிஞ்சாலும் அதுக்கு போகுது சார். தேங்க்யூ ஸோ மச். இது பேசுறதுக்கு எனக்கு இது பண்ணுங்கிற தேங்க்யூ ஸோ மச் சார். சார் ரொம்ப நன்றி. அடுத்து பேச வரவங்களை பத்தி சொல்லலாம். இவங்க தமிழ்நாடு தான், ஆனா கன்னடத்துல 20 படங்களுக்கு மேல நடிச்சிருக்காங்க. இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பல நாடுகள்ல அவங்க பண்ணியிருக்காங்க. ரோபோ கணேசன், அப்படி நீங்க ரோபோ மாதிரி வாங்க கொஞ்சம் பார்க்கலாம். எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் 20 படம் பண்ணி எல்லாரும் ಚೆನ್ನಾಗಿದ್ದೀರಾ ಅಂತ கேளி இப்ப எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு கேட்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தமிழ்நாட்டில் பிறந்தாலும் எனக்கு முதல்ல வாய்ப்பு கொடுத்தது கர்நாடகா, தெலுங்கு. ஸோ அந்த 2 மொழிக்கும் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். இப்போ தமிழ்லையும் நான் பண்ணியிருக்கேன். இப்போ இன்னும் அப்கமிங் மூவிஸ் வரப்போகுது. ஸோ இந்த படம் என்னோட தமிழ் முதல் படமாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். முதல் படம்னா கொஞ்சம் மெயினாக பண்ணதில் முதல் படம். நான் வந்து பேசிக்காக இந்த ஸ்டேஜ் பெர்ஃபார்மர். நான் ஒரு 40 நாட்டில் ஷோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ கூட யூஎஸ்ல தான் இருந்தேன். இந்த ஷோக்காக, இந்த படத்துக்காக, ப்ரொமோஷனுக்காக வந்திருக்கேன். திருப்பி இன்னும் 2 மாதத்துல கிளம்பிடுவேன். ஸோ உலகம் சுற்றும் வாலிபவன் மாதிரி உலகம் சுற்றும் ரோபோ கணேசன். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த டைரக்டர் சாருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் ப்ரொடியூசர் சார் சதீஷ் சார், கேமராமேன் சார் நந்தகுமார் சார், அப்புறம் ஹீரோ லீட் ரோல் பண்ணியிருக்கிற நம்ம நடராஜ் சார். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பட் முக்கியமாக நான் இந்த படத்தில் ஒன்று சொல்லணும். நான் சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும் போது, காலேஜ் படிக்கும் போதெல்லாம் பியூட்டி குயின் அப்படின்னு பார்த்த ஒரு அழகான கியூட்டான ஒரு ஹீரோயின் திடீர்னு ஒரு விஸ்வரூபம் எடுத்து ஒரு மாஸ் அப்படி பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த படத்தில் நான் ட்ரெய்லரில் இருக்க மாட்டேன், பட் படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மைண்டில் இருப்பேன். ஏன்னா அது கொஞ்சம் சஸ்பென்ஸான ரோலாக இருக்கும் என்னோடது. திடீர்னு ஒரு நாள் நம்ம குருமூர்த்தி சார் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் கணேஷ், நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. சார் பண்ணிடலாம் சார், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. மேடம் பேரை சொன்னவொடனே நான் அடுத்தது எதுவுமே சொல்லலை. சரி ஓகே கண்டிப்பாக பண்ணிடலாம். அதுவும் ஃபீமேல் ஓரியன்ட் படத்தில்
அப்படிதான் நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்குது. ஸோ அதனால் அதில் நம்ம ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு ரோல் கொடுத்துருக்குறாங்க. அது கண்டிப்பாக உங்களை அது ரொம்ப அது இம்பேக்ட் பண்ணும். அந்த ரோல் நீங்கள் படமாக பார்க்கும்போது அந்த ரோல் ரொம்ப பெருசாக இம்பேக்ட் பண்ணும். அந்த மாதிரி ரொம்ப அழகாக கேமராமேன் சார், எடிட்டிங் சார், மியூசிக் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ நான் பார்த்துருக்கேன், எனக்கு சார் தனியாக காமிச்சிருக்காங்க. ஆனால் ட்ரெய்லரில் உங்களுக்கு படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வாய்ப்பை கொடுத்த எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பத்திரிகையாளர்கள் இங்கே வந்து எங்கள் டீமை எல்லாரையும் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா அவங்க வந்து கன்னடாலேருந்து இங்கே தமிழுக்கு முத எல்லாமே ஆல்மோஸ்ட் இங்கே எல்லாமே புதுசாக இருப்பாங்க. புது ஹீரோ, புது டைரக்டர், புது கேமரா. அவர் சூப்பர் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர். அவர் ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவ்வளோ நம்ம பார்த்து இது யார் எடுத்தது அப்படின்னு பார்க்குற மாதிரியான ரொம்ப அழகாக ஃபோட்டோ எடுப்பார். ஸோ அவர் வந்து இந்த படத்தில் வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணது ரொம்ப சந்தோஷம். ஸோ புது திறமைகளை வளர்த்து விட்டிங்கன்னா தான் உங்களுக்குன்றத விட அந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும். ஏன்னா ஒரே ஆள் பின்னாடி ஓடாமல் நிறைய பேர் பண்ணிட்டோம்னா ஒரு மரம் பல மரமாக காடாயிடுச்சுன்னா அவங்க எல்லாருமே பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ அது இந்த நேரத்தில் இருக்கிற நான் எல்லா திரைப்பட சம்மந்தப்பட்டவங்களுக்கு சொல்கிறேன், புது புது திறமைகளுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்கன்னா நீங்களும் நல்லா இருக்கலாம், புது திறமைகளும் வளரும். இங்கே சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிற திரு பேரரசு சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா அவர் படம்லாம் நம்ம பார்த்து தான் நம்ம வளர்ந்துறோம். ஸோ ரொம்ப அற்புதமான கமர்ஷியல் ப்ளஸ் எமோஷன் சென்டிமெண்ட்லாம் ரொம்ப அழகாக அளவாக கொடுத்து நம்மளை என்டர்டைன்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய படம் நீங்கள் இன்னும் நிறைய படம் பண்ணணும் சார். கண்டிப்பாக உங்கள் அடுத்த ப்ராஜெக்டில் நான் இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். இதில் ஒரு அப்ளிகேஷனாக வச்சுக்கோங்க. ஸோ இதை பார்க்குற மற்ற யாராவது டைரக்டர் இருந்தால் கூட ஒரு வாட்டி புது திறமைகளை கொஞ்சம் ஊக்குவீங்க. ஏன்னா வேற மாநிலம் வேற ஸ்டேட்ல போய் நம்ம பெரிய நேம் எடுத்துட்டு இருக்கோம். பட் தமிழ்நாட்டில் வந்து அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு. வெளி மாநிலத்திலேருந்து இங்கே வரவங்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்குறீங்க. பட் நம்ம இங்கேருந்து நம்ம ரொம்ப கஷ்டமா இருக்குது. கூடிய விரைவில் நானே ஒரு டைரக்ஷன் பண்ணலான்னு இருக்கிறேன். ஸோ அதுக்கும் இந்த நேரத்தில் உங்களுக்கு உங்களோட ஆசீர்வாதத்தோட இந்த வாய்ப்பை கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இருந்த அத்தனை பேர் பயந்துட்டாங்க, என்னடா நடக்குது. தேங்க்யூ. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் கேமராமேன் நந்தகுமார். அதாவது ஒரு இடத்துல காலியும் இருக்காங்க, இன்னொரு இடத்துல கிளப்பும் இருக்காங்க. அந்த போட்டோகிராஃபியை வந்து அவ்வளோ அழகா வித்தியாசப்படுத்தி ஃபைட்ல இருந்து எல்லாத்தையும் அவ்வளோ அழகா காட்சிப்பதிவு பண்ணியிருக்காங்க. கேமராமேன் நந்தகுமார் அவர்களை பேச அழைக்கிறோம். சார், இது வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிமு. நம்ம ஃபிலிம் கொஞ்சம் டெக்னிக்கலி ஸ்ட்ராங்காக இருக்கு சார். நான் மட்டும் டைரக்டர் தான் ஃபர்ஸ்ட் ஃபிலிமு. எங்கள் மியூசிக் டைரக்டர் கேஜிஎஃப் மியூசிக் பண்ணியிருக்காரு, ரவி சார், அவர் பிரதரு. அப்புறமா எடிட்டர் ஒரு 100 ஃபிலிம் பண்ணியிருக்காரு, டிஐ பண்ணர் ஒரு 100 ஃபிலிம் பண்ணியிருக்காரு. டெக்னிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. நீங்கள் எல்லாரும் வந்து தியேட்டரில் வந்து பார்க்கணும் சார். தேங்க்யூ. நன்றி சார். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் சத்யபிரகாஷ். வில்லனா பல மொழிகள்ல நம்ம பார்த்திருக்கோம். அவருடைய மகன் நட்ராஜ் தமிழுக்கு அறிமுகமாகிறாரு. இவர் ஏற்கனவே தெலுங்கு கன்னட படங்களும் நடிச்சிருக்காரு. உக்ர அவதாரம் மூலமா தமிழுக்கு வந்திருக்காரு. இன்னும் நிறைய படங்கள் தமிழ்ல அவருக்கு வாய்ப்பு கிடைக்கணுங்கிற விஷஸோட இப்ப நம்ம அழைக்கலாம் நட்ராஜ். தேங்க்யூ ஸோ மச் கவிதா மேம். ஆக்சுவலி எல்லோருக்கும் வணக்கம், மாலை வணக்கம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இன்னைக்கு வந்த மீடியா சகோதரர்களுக்கெல்லாம் என் ஆள் மனசுலேருந்து ஒரு கோடி வணக்கம் உங்களுக்கு தான். எல்லாருமே சொல்லுவாங்க, நீ ஒரு வேலை பண்ணுறேன்னா 4 பேர் என்ன பண்ணுறாங்க, எந்த மாதிரி பேசுவாங்க, அந்த 4 பேர் நீங்கள் தான். ஸோ நீங்கள் வந்து எது நடந்தாலும் நல்லதோ கெட்டதோ எது நடந்தாலும் ஃபுல்லாக பதிச்சு காட்டுறது மீடியா தான். இன்னைக்கு காலத்தில் மீடியா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்கு. ஒரு சேட்டலைட்டாக இருக்கட்டும், ஒரு வெப்பாக இருக்கட்டும், இல்லை ஒரு இன்டர்நெட்டாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் மீடியா தான், மீடியா தான். அண்ட் இந்த படத்தில் வாய்ப்பு கிடைச்சது கொடுத்ததுக்கு ஃபர்ஸ்ட்லி என் ப்ரொடியூசர் சதீஷ் சாருக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்ட் டைரக்டர் சார் குருமூர்த்தி சார். டெபியூ டைரக்டராக இருந்தாலும் நீங்கள் படம் பார்த்தா தெரியும், அது ஒரு டெபியூ டைரக்டர் எடுத்த படம் மாதிரி இருக்காது. ஒரு அவ்வளோ அருமையான ஒரு சப்ஜெக்ட், அவ்வளோ பியூட்டிஃபுல்னு சொல்ல மாட்டேன், ஒரு குரூரமான சப்ஜெக்டா ஒரு கமர்ஷியலா அழகா அவங்க முன்னாடி வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தை. ஏன்னா அவர் சொன்ன மாதிரி சும்மா வந்து ஏதாவது ஒரு கித்துவம் சொல்லியிருந்தா இனி காலத்துல யாரும் கேட்கறதா இல்லை. அதே நம்ம ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட், ஒரு மசாலாலாம் ஆட் பண்ணி பண்ணாதான் பார்ப்பாங்க. அண்ட் இந்த படத்தை பதிச்சது மிஸ்டர் டிஓபி மிஸ்டர் நந்தகுமார் சார். ரொம்ப அருமையா, ரொம்ப 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 அருமையா பதிச்சிருக்காரு. தயவு செய்து வந்து அவங்க சொன்ன மாதிரி டெக்னிக்கலா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அண்ட் இப்போ வந்து பேசணும்னா என் கண்டெம்பரரி, என் மெயின் வில்லன், என் கூட சேர்ந்து அடிதடி பண்ணது, நிறைய இது பண்ணது மிஸ்டர் ரோபோ சங்கர். இப்பதான் பாத்தீங்க வித்தியாசமா எல்லாரையும் ஒரே செகண்ட்ல பிரிச்சுட்டு போயிட்டு இருக்காரு. ரோபோ கணேஷ், சாரி ரோபோ கணேஷன், மை பேட். ரோபோ கணேஷன் சார்
அருமையாக பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி நீங்கள் பார்க்கணும், படத்தில் ட்ரெய்லரில் அவர் சொன்ன மாதிரி வரல, ஆனால் அந்த லுக் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெரிசலாயிடுங்க. ஏன்னா ஒரு கிறுக்குத்தனமான ஒரு வில்லங்கத்தனமும் இருக்குது, ஒரு புத்திசாலித்தனமான ஒரு குரூரத்தனமும் இருக்குது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் மிஸ்ஸஸ் பிரியங்கா உபேந்திரா மேம். அவங்கள நீங்கள் வந்து மிஸ்டர் அஜித் சாரோட பார்த்துருப்பீங்க, நம்ம தலையோட பார்த்துருப்பீங்க, அண்ட் சியன் சாரோட விக்ரம் சாரோடையும் பார்த்துருப்பீங்க நிறைய படத்தில். அங்கே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு அழகான ஒரு ரோஸு இல்லை ஒரு லோட்டஸ் ஃப்ளவர் மாதிரி அழகாக பியூட்டிஃபுல்லாக இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் வந்து ஒரு ஃபயர், ஒரு அக்னி, நம்ம சாய்குமார் சார் சொல்லுவார்ல அக்னி, அந்த மாதிரி வந்து எல்லாரையும் ஒரு மாதிரி அடிச்சு தடிச்சு துவம்சம் பண்ணி அந்த மாதிரி வந்திருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் என் கேரக்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் கேரக்டர் ரிவீல் பண்ணேன்னா எங்கள் டேரக்டர் சைடு நாங்கள் கூட்டின்னு போய் பக்கத்தில் மெதின்னு மெதிப்பார், அதனால சொல்ல முடியாது. பட் ஒரு ராகவேந்திர சுவாமி கும்பிடுற ஒரு ஆள் வந்து திடீர்னு நரசிம்ம சுவாமியை கும்பிடுனா எப்படி இருக்கும், அதுதான் ஒரு கேரக்டரோட கிளிம்ஸு. அண்டு இந்த படம் வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்த்தே ஆகணும். ஏன்னா இப்போ ஒரு வருஷம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 30,000 ரேப் நடக்குதுங்க நம்ம நாட்டில். இது வாஸ்தவம், இது நடக்குது. இன்னைக்கு தெரிஞ்சு 30,000 ரேப் ரிப்போர்ட் ஆகிற கேசஸ்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி எத்தனை கேஸ் ரிப்போர்ட் ஆகாமல் இருக்குது நம்ம கணக்கு கூட இல்லை, அந்த கடவுள் தான் தெரியும் எல்லாமே. அந்த மாதிரி இந்த ரேப் கீப்லாம் நடக்கிறது வந்து வெளியில தெரியாதவங்களோ இந்த மாதிரிலாம் யாரும் இருக்க மாட்டாங்க. பக்கத்துல தெரிஞ்சவங்களோ, உங்க பசங்களை அனுப்புறது, உங்க பொண்ணுங்களை அனுப்புற ஒரு வேன் டிரைவரோ, இல்லை உங்க பக்கத்துல வீட்டில் இருக்கிற பக்கத்துல ஒரு அங்கிளோ தெரிஞ்சு தெரியாம வாமான்னு கூப்பிட்டு இந்த மாதிரி பண்றதுலாம் ரொம்ப ரொம்ப அசிங்கமா இருக்குது. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சோஷியல் சப்ஜெக்டை ஒரு அருமையான படம் விதத்துல படிச்சு காட்டியிருக்காரு. நல்ல ரிசர்ச் பண்ணியிருக்கோம் படத்துக்காக. ஸோ தயவு செய்து வந்து எங்களை மாதிரி நியூ கம்மர்ஸை, ஃப்ரெஷ் கம்மர்ஸை, தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு நாங்கள் ஃப்ரெஷ் தான். மிஸ்டர் கணேசன் சொன்ன மாதிரி வெளிநாட்டிலலாம் நம்ம நாட்டில் பிறந்து போய் வெளிநாட்டிலாம் நம்ம நல்ல பேர் எடுத்துகிட்டு இருக்கோம். நம்ம நாட்டிலையும் இந்த மாதிரி நல்லா ப்ரொமோட் பண்ணி ஒரு புதரா இல்லாமல் ஒரு காடாக வளர்த்துனீங்கன்னா எல்லாருக்கும் அது ஒரு நிழல் தரும். அந்த நிழலில் எல்லாருமே நல்லா இருக்கலாம். இதோட நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். தமிழ்ல ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியலையே, திடீர்னு பார்த்தா சித்தார்த்தோட வாய்ஸ் கேட்குற மாதிரியே இருந்தது. வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி. நிறைய படங்கள் பண்ணுவீங்க, ஐ ஹோப். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் ஒரு ஈவெண்டோட ஆர்கனைசர். ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயத்த மறந்துட்டேன் நான். ஆக்சுவலி நான் சின்ன வயசுல பிறந்தது நான் ஒரு பெரிய விஜய் ஃபேன் சொல்ல போனேன்னா. ஸோ இந்த மேடையிலே வந்த ஒரு பெரிய பெரிய சீஃப் கெஸ்ட் வந்து எங்களை மாதிரி ஒரு ஃப்ரெஷ் இந்த மாதிரி ஒரு சோஷியல் கான்செப்ட் எடுத்துட்டு வந்த மிஸ்டர் பேரரசு சாருக்கு ஒரு பெரிய பெரிய வணக்கம் சார். தேங்க்யூ. என்னை மன்னிச்சிருங்க, நியூ கம்மர்ல கொஞ்சம் நர்வஸா இருக்கு அண்ட் தூக்கம் இல்லாம சுத்திட்டு இருக்கேன் நானே. பேசிக்லி அவர் வச்சு நடிச்ச அவர் எடுத்த படம் மிஸ்டர் திருப்பதியா இருக்கட்டும், இல்லை திருப்பாச்சியா இருக்கட்டும், இல்லை சிவகாசியா இருக்கட்டும், எல்லா படத்துலையும் தியேட்டர் ஸ்கூலில் பங்க் அடிச்சு வர போய் பார்த்துருக்கேன். அம்மா கிட்ட நிறைய வாட்டி மாட்டி அடியும் வாங்கியிருக்கேன். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான் சார். நீ உங்களால் தான் இன்னைக்கு படத்தில் வந்து அந்த ஸ்டைலாக இருக்கட்டும், எது மாசாக இருக்கட்டும் நீங்கள் கூட்டின்னு வந்தது, அதோட சேர்த்து அந்த ஸ்டைலோ மாசம் சேர்த்து ஒரு நல்ல ஒரு சென்டிமெண்ட், ஒரு நல்ல ஒரு இமோஷன் கூட்டின்னு வந்ததுக்கு மிக்க மிக்க நன்றி சார். தேங்க்யூ ஃபார் கமிங் டு த பிரசன்ஸ் ஃபார் த ஸ்டேஜ். தேங்க்யூ. அப்படியே இந்த வீடியோ ரெக்கார்ட் ஆயிருக்கு, உங்க வீட்டுக்கும் போய் அனுப்பி வச்சிடலாம். அடுத்ததாக நான் பேச அழைப்பது ராகவி மீடியா. வாங்க சார், ஆர்கனைசர் வாங்க. ஜஸ்ட் 2 வார்த்தை பேசுங்க. பெஸ்ட் விஷஸ் உக்ராவதார டீம். தேங்க்யூ. நன்றி. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் காதல் சடுகுடு. தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம், பெங்காலி என்று பல மொழிகளில் 40க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்தவர். சாமுராய், ராஜ்யம், ராஜா என்று தமிழில் ஒரு ரவுண்டு வந்தவர். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சோஷியல் கண்டென்ட்டா ஒரு ஃபீல் குட் சொசைட்டி ஃபிலிமா எடுத்திருக்காங்க. இந்த படம் கண்டிப்பா மக்கள்கிட்ட போய் சேரணும், சேர்க்கப்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. உக்ராவதாரம், ஒரு பக்கம் போலீஸ் காஸ்டியூம், இன்னொரு பக்கம் துர்காவா ஒரு காளியாட்டம் ஆடி இருக்காங்க. இந்த ஆக்ஷன் குயின் பிரியங்கா உபேந்திரா அவர்களை பேச அழைக்கிறோம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். பேரரசு சார் ரொம்ப நன்றி. ஐ ஹவ் ரிட்டன் அ லிட்டில் பிட் இன் தமிழ். எனக்கு தமிழ் தெரியும், கொஞ்சம் பேசும். இஃப் ஐ மேக் எனி மிஸ்டேக்ஸ் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. இது ஒன் அட்டெம்ப்ட் அஷ்டே. ஓகே, யா. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்க எல்லாரையும் பார்க்குறோம், ரொம்ப சந்தோஷம். I really like being back here in Chennai. எனக்கு சென்னை ரொம்ப பிடிக்கும். I love the food, the beach, தமிழ் படம் எனக்கு ரொம்ப இஷ்டம். So thank you so much all of you for coming and I'm really happy to be back in Chennai. Then I want to say நிறைய படங்கள், many good memories. ஒவ்வொன்றும் என் மனசுல டீப்பா பதிஞ்சிருக்கு. உக்ராவதாரம் எனக்கு ஒரு முக்கியமான படம். பிகாஸ் இது என் முதல் ஆக்ஷன் படம்.
அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் நான் ஒரு போலீஸ் அதிகாரி. இந்த படம் கமர்ஷியல் படம் மட்டும் இல்லை, இதில் ஒரு முக்கியமான மெசேஜும் இருக்கு. And like everyone here said, especially about women empowerment, women's safety, and how women are shown and what they go through in the police system as well. Adu mattum irukku. So it has a very good social message along with the fights and all the other commercial elements in the film. So it's a very important film in my career. இன்னொரு ஸ்வீட் மெமரி இந்த டீமோட ஒர்க் பண்ணது. ரொம்ப என்ன சொல்றது, got a lot of wonderful memories working with my director Gurumurthy sir, DOP Nandakumar sir, Natraj. He's been an excellent co-star. I didn't have many sequences with him, but we are really good friends now, and I'm really happy that we met on the sets. He's extremely talented. What a surprise! Irukkanum filmally you'll pathi amele you'll pesuttinga. So that one, right. And most important, press and media என்ன எப்பவுமே சப்போர்ட் பண்ணிருக்கீங்க, and I know it will surely continue. அதை நான் நம்புறேன். Thank you so much. நன்றி. இந்த படத்துல ஒரு important message நாங்க ஷேர் பண்ண ட்ரை பண்ணிக்கிறோம். I wish and hope that not only this film is a good entertainer, but also it has a message that all of you remember and take back home with you. Rumba Nandri for coming today and supporting my film. You've all supported all my films, Kadal Sadugudu, Raja with Ajit sir, Vikram sir. Even today when I was doing some interviews, some people were saying, "Ninga Dayai Sadam dane." So, அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப I think பெரிய நன்றி, and I hope that I keep coming back, and எனக்கு தமிழ் படம் பண்ண வேணும். I want to do more work here. I've only done 4 to 5 films, and I hope this film all of you support and I can work here again, because I love my Tamil audience and the Tamil industry. It was where I started, and I'd love to work here again. Please do support this film. November 1st in the theaters it's releasing. Ugravataram. Nandri. Thank you. இந்த படத்தை பல மொழிகளில் டப் செய்த விஜயகுமார் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். வணக்கம் மீடியா பீப்புள், உங்கள் எல்லாரையும் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அண்டு நம்ம பேரரசு சார் பற்றி சொல்லணும்னா நிறையா சொல்லிகிட்டே போகலாம். ஏன்னா அவங்க சாதித்த விஷயங்கள்லாம் ரொம்ப அற்புதமான விஷயங்கள். அண்டு பிரியங்கா மேடம் பற்றி சொல்லணும்னா பார்த்தா ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இந்த படம் டப்பிங் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா நம்மெல்லாம் பிரியங்கா மேடம் பார்த்தீங்கன்னா ராஜா படத்தில் தயிர் சாதம் சொல்லி அஜித் சார் கிண்டல் பண்ணுவார் நினைக்கிறேன் இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் இருந்தது. அண்டு அவங்க பண்ண நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. இது போலீஸ் வேஷம் போட்டு வந்திருக்காங்க, அவ்வளோ கிளாஸாக பண்ணியிருக்காங்க. நம்ம ஒரு பீரியட்ல குஷ்பு மேடம் போலீஸ் ட்ரெஸ் போட்டு வந்தாலோ, கௌதமி மேடம் போலீஸ் ட்ரெஸ் போட்டு வந்தாலும் நம்மளாம் ஒரு பெரிய ஒரு ஃபேன்ஸ் இருந்தோம் இல்லையா, அது மாதிரி ஒரு ஃபைட்ஸ் எல்லாம் அவ்வளோ கலக்கிருக்காங்க. நம்மளால நினைச்சே பார்க்க முடியல, இன்னும் இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லிட்டு. அண்ட் டப்பிங் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா தமிழ் டப் பண்ணும்பொழுது அந்த டைரக்டர் வந்து இன்னென்ன டைலாக் எனக்கு இப்படிலாம் வேணும் இப்படின்னு சொல்லிட்டு அது எத்தனை டேக் மேலே டேக் போய் ஒரு அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அண்ட் இதேமாதிரி மும்பை போய் டப் பண்ணும்போது அங்கே குருமுத் சார் உள்ள வந்து அந்த மும்பை டப்பிங் ஆர்டிஸ்ட் ஈவன் வந்து நிறைய பெரிய செலிபிரிட்டி டப்பிங் ஆர்டிஸ்ட் வச்சு நிறைய டப் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. அது எல்லாருக்கும் அவங்களும் அழகாக டப்பிங் சொல்லி கொடுத்து ரொம்ப பிரமாதமாக ஈச் அண்ட் எவ்ரி சீன்ஸ் எவ்ரி டைலாக்ஸ் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி அருமையாக பண்ணியிருக்காரு. ஓகே, ஈவன் ஹிந்திலையும் ஒரே டைமில் ரிலீஸ் ஆக போகுது, தமிழ்லையும் ஒரே டைமில், அண்டு கன்னடா அண்டு தெலுங்கு எல்லா டைம்லையும் ஒரே டைமில் ரிலீஸ் ஆக போகுது. அந்த மேடம் பார்க்கும்போது அந்த இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ்ல செம்ம க்ளோரியாக இருப்பாங்க, அவ்வளோ கிளாஸாக இருந்தாங்க. நமக்குலாம் உண்மையில் நான் சொன்னேன், நான் அகைன் சொல்கிறேன், குஷ்பு மேடம் அந்த யூனிஃபார்ம் போட்டு வரும்போது, கௌதமி மேடம் யூனிஃபார்ம் போட்டு வரும்போது நம்ம எவ்வளோ கிரேஸாக இருந்தோம் இல்லையா, அதை விட பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை நல்ல மெசேஜ் வேறு சொல்லியிருக்காங்க, பியூட்டிஃபுல் மெசேஜ் சொல்லியிருக்காங்க. நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் பியூட்டிஃபுல்லாக ஓடும், அந்த நல்ல மெசேஜ் ஜனங்களுக்கு கொடுக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறேன். அண்ட் பேரரசு சாருக்கு திரும்பியும் நான் ஒன் மோர் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஹீ கேம் டு மை ஸ்டுடியோ அண்ட் எங்களெல்லாம் நிறைய என்கரேஜ் பண்ணியிருக்காரு அண்ட் ரொம்ப ஹாப்பி. அண்ட் வி ஆர் ஒர்க்கிங் ஃபார் டிஸ்னி ஆல்சோ. அது கேள்விப்பட்டு தான் குருமுத் சார் வந்தார். டிஸ்னியில் வந்து ஒரு இங்கிலீஷ் படம் கொடுத்தா 8 லாங்குவேஜ் 9 லாங்குவேஜில் டப் பண்ணிடுறோம். தட் இஸ்
தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், மராத்தி, போஜ்பூரி எல்லாம் டப் பண்ணிட்டோம். அது இவரும் சொன்னார், இல்லை சார் ஃபர்ஸ்ட் ஒரு 4 லாங்குவேஜஸ் நல்லா ரிலீஸ் பண்ணுங்க, அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஃபிலிம் வேணா ஒரு 8 லாங்குவேஜஸ் மொத்தமாக டப் பண்ணிடலாம், ஈவன் அரேப் லாங்குவேஜில் கூட பண்ணிடலாம், டோன்ட் வரி. ஓகே. அண்ட் கண்டிப்பாக இந்த படம் சக்ஸஸ் ஆகும். அண்ட் பிரியங்கா மேடம் ரொம்ப தேங்க்ஸ், சென்னைக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ், பேரர் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், அண்ட் ரோபோ சார் ரொம்ப தேங்க்ஸ், அண்ட் தேங்க்யூ கேமராமேன் ஜி, தேங்க்யூ சென்னைக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். டேக் கேர். டிஸ்ட்ரிபியூட்டர் குமார் சார் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். உக்கிரவாதம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். அவருக்கு இதை விட இன்னும் நிறைய வேலை இருக்கு, அதனாலதான் சீக்கிரமா முடிச்சிட்டாரு. அடுத்து நாம் பேச அழைப்பது ஒரு சின்ன படமா இருந்தாலும் பெரிய படமா இருந்தாலும் சரி, எந்த மொழியும் பாக்குறது இல்ல, அந்த புது டீமுக்கு தன்னுடைய சப்போர்ட்டை 100% கொடுக்கும்னு நினைப்பாரு பேரரசு சிறப்பு விருந்தினர் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். உக்கிரவதாரம் நிறைய அவதாரங்களை பார்த்துருக்கோம். ராமர் அவதாரம், விஷ்ணு அவதாரம், நரசிம்ம அவதாரம், வராகி அவதாரம், நிறைய அவதாரம். இப்போ ஃபஸ்ட்டு உக்ர அவதாரம். அவதாரம்ல வெற்றி தான், இந்த அவதாரமும் வெற்றி அடையும். இந்த படத்தின் தயாரிப்பாளர் சதீஷ் அவர்களுக்கும், இயக்குனர் குருமூர்த்தி அவர்களுக்கும், கேமராமேன் நந்தகுமார் அவர்களுக்கும், கதாநாயகன் நடராஜ் அவர்களுக்கும், ரோபோ கணேசன் கரெக்டாக சொல்லிட்டேன்னா, நான் எங்களுக்கு இந்த ரோபோ சங்கரசன் சொல்லி அது வந்துடும். இனிமேல் நான் ரோபோ கணேசன் சொல்லி பழகிறோம் அப்படியே. ஓகே அப்படியே அப்பா இது இப்போ இது அவதாரமா இருக்கு. ஓகே. இங்கே எல்லாரும் பேசும்போது குறிப்பா பிரியங்கா உபேந்திரா மேடம் கொஞ்சம் ப்ராஸ்பெக்டிவ் பேசினாங்க. ராஜா படத்தில் பார்த்தோம், காதல் சடுகுடு பார்த்தோம், அப்போ அழகா தேவதையா இருந்தாங்கன்ட்டு. இப்பவும் அழகா தேவதையா தான் இருக்காங்க. அழகு இருந்தோ குறையில, நல்லா அழகா இருக்காங்க. எனக்கு இந்த ராஜா படம் அந்த அது ரொம்ப இன்னசென்டா இருக்குங்க. ஆக்டிங் வந்து அவ்வளோ இன்னசென்டா இருக்கும். பார்க்குற ஆடியன்ஸ்லாம் பாவம் பாவம் தோணும் அப்படியே. அதில் தயிர் சாதம் நாங்கள் இப்போ நல்ல சிக்கன் பிரியாணி வந்து காரசாரமா மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆக்ஷன் கியூன். ஆனால் அந்த பட்டத்துக்கு ஏற்ற மாதிரி பட்டையை கிளப்பிட்டீங்க. நம்ம தமிழ்நாடு குறிப்பாக சென்னை வந்து இப்போ வந்து ஆந்திரா, கர்நாடகா அண்டு கேரளா அப்படின்ட்டு இன்னைக்கு சினிமா வந்து பிரிஞ்சிருச்சு. முன்னே எல்லாமே மலையாள படமாக இருக்கட்டும், தெலுங்கு படமாக இருக்கட்டும், கன்னட படமாக இருக்கட்டும், எல்லாமே இங்கேயே ஷூட்டிங் நடக்கும். அப்போ என்டி ராமாராவ் வீடு இங்கே தான் இருக்கும், ராஜ்குமார் சார் வீடு இங்கே தான் இருக்கும், அங்கே மம்முட்டி, பிரேம் நசீர் எல்லா வீடும் இங்கே தான் இருக்குது. இன்னமும் அவங்க வீடெலாம் இங்கே தான் இருக்குது. தென்னிந்திய நடிகர் சங்கம், தென்னிந்திய எழுத்தாளர் சங்கம், தென்னிந்திய இயக்குனர் சங்கம் எல்லாம் தென்னிந்தியன்னு வரும். அப்போ எல்லாம் ஒரு குடும்பமாக எல்லாம் ஒன்றா இருந்தது. அப்புறம் காலப்போக்கில் அங்கங்கே ஆந்திராவோட ஸ்டுடியோ வந்துச்சு, இங்கே கர்நாடகா ஸ்டுடியோ உருவாயிருச்சு. அப்போ அவங்க அப்படியே இந்த குடும்பத்திலிருந்து எல்லாரும் பிரிஞ்சு போயிட்டாங்க. இப்போ இங்கே வந்து மேக்சிமம் தமிழ் படங்கள் தான். ஆனால் என்னன்னா, இப்போ இந்த பேன் இண்டியான்னு படம் வருது இல்லை, அது திருப்பி ஒன்றா நினைச்ச மாதிரியே ஒரு ஃபீல். இப்போ ஒரு படம் பண்ணும்போது அது தமிழ், கன்னடம், தெலுங்கு, மலையாளம், இந்த படம் ஹிந்தி வேறு இதில் நம்ம இது. அப்போ இது வந்து ஒரு ஒற்றுமையை நம்ம பார்க்குறோம். திரும்ப ஒரு பழைய மாதிரி எல்லாருமே ஒன்றா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒற்றுமையை பார்க்குறோம். இதில் கன்னடம் வந்து கொஞ்சம் ஸ்பெஷல். ஏன்னா அதோட 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் கன்னட படங்கும்போது கொஞ்சம் தெலுங்கு படத்தில் ஏதாவது சுமாராக இருக்கும், தமிழ் படத்துக்குள்ள அந்த அந்த இது தரம் அது இருக்காது. மலையாளத்தை விட கொஞ்சம் சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு கன்னட படம் இந்தியாவை பொறுத்த அளவுக்கு உயர்ந்திருக்கு.
தெலுங்கு படம் ராஜமௌழி சார் படம் தான் ஒரு பேன் இண்டியா லெவலில் இன்னைக்கு பாகுபலியாக இருக்கட்டும், ட்ரிபிள் ஆராக இருக்கட்டும். அந்த சிறப்பு கன்னட படம் தான் அதிகமாக பேன் இண்டியா படம் வருது. காந்தாரா, கேஜிஎஃப் 1, கேஜிஎஃப் 2, இதுக்கப்புறம் 102 படம் கன்னட படமே ஒரு பேன் இண்டியா மூவி பண்ணுறாங்க. இப்போ உக்ராவதாரம். அப்போ இன்னைக்கு வந்து கன்னட படம் தான் அதிகமாக பேன் இண்டியா மூவியாக வந்துக்கிட்டு இருக்கு. அது உண்மையே கன்னட இண்டஸ்ட்ரியை பாராட்டணும். இந்த படத்தோட கதை ட்ரெயிலில் பார்த்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்னைக்கு நாட்டில் எல்லா மாநிலத்திலையும் நடக்கிற ஒரு அநீதி, அக்கிரமம், இது குற்றத்திலே பெரிய குற்றம் இந்த பாலியல் குற்றம் தான். ஒரு கொள்ளடிக்கிறான், கொலை பண்ணுறான், எல்லாத்தையும் மீறி இந்த பாலியல் இந்த குற்றங்கிறது மன்னிக்க முடியாத குற்றம். ஏன் ஒருத்தன் பாலியல் குற்றம் பண்ணானோ அவனுக்கு இன்னும் பல இதில் சொல்லியிருக்கேன், உடனே சுட்டு கொண்டுணும். மிருகங்கள்லாம் தேவையில்லை. ஒரு மிருகம் கூட சில யோசிக்கும். எங்கே பார்த்தாலும் நிறைய பத்திரிகை பார்த்தா சில இதெல்லாம் நம்ம கேள்விப்படும்போது அவ்வளோ வேதனையாக இருக்கும். ஒரு சின்ன பொண்ணை 4 பேர் பண்ணி கொண்டு விடுறதுலாம் அந்த நேரத்தில் அது எவ்வளோ வேதனை அனுபவிச்சிருக்கும், எவ்வளவு அந்த உயிருக்கு போராடி இருக்கும், எவ்வளவு ரணத்தை அதை அனுபவிச்சிருக்கும். செய்தியை பார்க்காம நம்ம வந்து அதை ஒரு உணவுபூர்வமாக அதை நம்ம ஃபீல் பண்ணோம்னா அவ்வளோ வேதனையாக இருக்குது. இந்த குற்றத்தை வந்து மன்னிக்க முடியாத குற்றம், கடுமையான தண்டனை வேணும் அதுக்கு. ஒரு காலத்தில் பெண்கள் ஆண்கள் ஸ்கூலுக்கு போவாங்க, பெண்கள் ஸ்கூலுக்கு அனுப்பவே மாட்டாங்க. அப்புறம் காலங்கள் வளருது. அதுக்கப்புறம் பெண் குழந்தைங்க ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க. எது வரைக்கும் போவாங்கன்னா அவங்க வயசு வர வரைக்கும், பருவத்துக்கு வர வரைக்கும் ஸ்கூலுக்கு. என்னைக்கு பொண்ணு மேஜர் ஆயிடுச்சோ, பருவத்துக்கு வந்துடுச்சோ, அதுக்கப்புறம் இல்லை பொண்ணு வயசுக்கு வந்துடுச்சு, இதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சமூகத்தில் பெண்களுக்கு இன்னும் கொஞ்சம் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிற 10வது வரைக்கும் அனுப்புனாங்க. அதுதான் ஸ்டாப். அதுக்கப்புறம் காலேஜுக்கெலாம் அனுப்பவே மாட்டாங்க. கல்லூரிக்கு போனால் பெண்கள் கெட்டுங்கிறது இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறனால தான். அதனால் கல்லூரிக்கு வந்து பெண்களை அனுப்பாம ஒரு 20 வருஷம் முன்னாடிலாம், இப்போ நான் படிக்கும்போதே ஒரு கிளாஸ் 25 பேர் இருப்பாங்க. அதில் 4 பேர் தான் மாணவிகள். அப்போ 25 பேர்ல 4 பேர் தான் மாணவிகள் இருந்தாங்க. அதுக்கும் போராடி அப்பா அம்மாட்ட கெஞ்சி கூத்தாடி தான் காலேஜ் சேர்ந்துருக்குங்க. அப்பா அம்மாவும் சந்தோஷம் அனுப்பிக்க மாட்டாங்க. இன்னொன்று, அப்போ கல்லூரிக்கு பெண் அனுப்புனாலே அப்பா அம்மாவுக்கு தைரியம் இருக்கும். இருக்க உறவினர் சொந்தக்காரங்க இருக்காங்கல்ல, சித்தப்பேன் மாமன் வச்சேன், இவங்க பேன் கொடுத்துவாங்க, என்ன இப்போ பொம்பளை பிள்ளை காலேஜுக்கு அனுப்புறேன்ட்டு. இன்னைக்கு அதெல்லாம் மீறி இன்னைக்கு காலேஜில் ஒரு கிளாஸில் 30 பேர் இருந்தால் 15 பேர் ஆண், 15 பேர் பெண். இன்னைக்கு ஆணுக்கு நேராக பெண் வந்துட்டாங்க. அதுக்கு மேலே இருக்கு. படிக்கிற சமந்தான், ஆனால் படிக்கிற இது இருக்குல்ல, படிப்பில் அவங்க மேலே இருக்காங்க. இன்னைக்கு இதுதான் வளர்ச்சி. நம்ம சந்தோஷமாக நம்ம பகிர்ந்துக்கிறோம். ஆனால் அந்த செய்திகள் வரும்போது இது தொடர்ந்து வந்துட்டே இருந்துச்சுன்னா காலப்போக்கில் பெற்றோர் உஷாராகி பெண்களுக்கு வந்து சமூகத்தில் பாதுகாப்பு இல்லைங்கிறது விஷயம் இன்னும் போச்சுன்னா திரும்ப என்ன ஆகும்? காலேஜ் அனுப்ப மாட்டாங்க, வேலைக்கு அனுப்ப மாட்டாங்க, இப்படி குறைய ஆரம்பிக்கும். அதனால நம்ம வந்து பெண் உரிமை, ஆணுக்கு நிகர் பெண், பெண்ணுக்காக குரல் கொடுப்போம், சமூக நீதி, இதெல்லாம் பேசி வேஸ்ட். என்னைக்கு இந்த சமூகத்தில் பெண்ணுக்கு பாதுகாப்பு இருக்கோ அன்னைக்கு தான் இது முழுமையான சுதந்திர நாடு. இல்லைன்னா இது சுதந்திர நாடு சொல்றது அர்த்தம் இல்லை. சும்மா ஆகஸ்ட் 15 அன்னைக்கு நம்ம நாடு கொடி ஏற்றிட்டு மிட்டாயை கொடுத்துட்டு ஒரு ஃபார்மாலிட்டி தான் நீ சுதந்திரத்தை நம்ம கொண்டாடுறோம். காந்தி சொன்னார், என்னைக்கு ஒரு பொண்ணு நடு இரவுல
தனியாக போயிட்டு வருதோ அன்னைக்கு சொந்தம்னாரு. நீங்கள் எங்கே போக முடியும் இன்னைக்கு? தனியாக போயிட்டு வரதில்ல, போயிட்டு கற்பனை வருமா இன்னைக்கு? அன்னைக்காவது போக முடியாது, போக சூழ்நிலை. ஒரு நகையை பறிச்சான், இது திருட்டு ஓடினா கூட பரவாயில்ல. கற்பு ஏற்றுனா என்னங்க பண்ணுறது நாட்டில்? அதான் குழந்தைய கற்பழிச்சிட்டு இதுக்கு நாளைக்கு காட்டி கொடுத்துருமோன்ட்டு எரிச்சு கொண்டு போகிறாங்க. அது எவ்வளோ ஒரு ஆபத்தான சூழல் இன்னைக்கு சமூகம் இருக்கு. இது யார் பொறுப்பு சார்? நிறைய படங்கள் இன்னைக்கு குருமூர்த்தி உண்மையிலே முதல் படத்தை ஒரு சமூக அக்கறையோட, பெண்கள் மேல் ஒரு அக்கறையோட இந்த படத்தை எடுத்துருக்கிறாங்கிறதுல அவருக்கு மிகப்பெரிய பாராட்டுகள். ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் நம்ம கமர்ஷியல் எடுத்து நம்ம ஜெயிச்சு அடுத்து சம்பாதிச்சிடலாம், காரை வாங்கலாம், பங்களா வாங்கலாம் அப்படின்னு இல்லாமல் ஒரு சமூகத்துக்கு விஷயம் சொல்லணும். அப்போ முதல் படத்துலேயே அது ஒரு பொறுப்போடு வந்திருக்காங்க போது அவரை பாராட்டி ஆகணும். நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு சினிமாவில் தான் ஒரே ஒரு உண்மையை சொல்லிடுறேன். இன்னைக்கு சினிமாவில் தான் இந்த பாலியல் பழக்கத்துக்கு எதிராக பெண்களுக்கு நீதி வேணும் அப்படின்னு நாங்கள் தான் எடுத்துகிட்டு இருக்கோம். குருமூர்த்தி எடுப்பார், தமிழில் ஒரு 10 டைரி எடுக்கிறாங்க, கன்னடத்தில் 5 டைரி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. சினிமா மட்டும் எடுத்து முடியும். யார் இதை கண்ட்ரோல் கொண்டு வரணும்? யார் இது மைண்டில் ஏற்றணும்? அரசாங்கம் ஏற்றணும். அரசாங்கத்தை மைண்டில் ஏற்றணும். பெண்களுக்கு முழு பாதுகாப்பு. நாளைக்கு பெண்கள் தைரியத்தோடு வெளியே நடமாடணும்னா அது அரசாங்கம், சட்டம் வரணும், அரசாங்கம் பாதுகாப்பு கொடுக்கணும். நீங்கள் இலவசத்தெல்லாம் கொடுத்துலாம் எதுக்கு? அரசாங்கம் சேலையை கொடுக்குது, இன்னொரு சேலையை உருவுறான். நீங்கள் சேலை உருவ கையை வெட்டுங்க முதல்ல, அப்புறம் இங்கே சேலையை கொடுங்க முதல்ல. எத்தனை படங்கள் இருக்கு? எங்கே குறையுதா? ஏன்னா ஒரு பொண்ணு மேல ஒருத்தன் கை வச்சானா அவனுக்கு இந்த தண்டனை அப்படிங்கிறது ஒரு மக்களுக்கு போய் சேரணும், மக்களுக்கு தெரியணும். 4 பேர் கைப்பற்றிச்சாங்கிறாங்க, செய்தி வருது, கைதுங்கிறாங்க, அவ்வளோதான் செய்தி. கைது செய்யப்பட்டவன் வெளியில் இருக்கானா, ஜெயிலில் இருக்கானா? அவன் வெளியில் இருந்தால் கூட கஷ்டப்படுறான், ஜெயிலுக்கு போனால் சூப்பராக இருக்கும். அவனுக்கு சூப்பர் சாப்பாடுங்க, நல்லா முன்னாடி சாப்பிட்டு நல்லா ஓய்வு எடுக்கிறான். அவன் வெளியே தான் போர் அடிக்குது, என்னடா ஜெயில் நல்லா வசதியாக இருந்தேன், அந்த வசதி இங்கே இல்லைன்னு அவன் ஃபீல் பண்ணுறான். அப்புறம் போய் திருந்துவான் அவன். எனவே இந்த பாலியல் பழக்கத்துக்கு எதிராக நிறைய படங்கள் வந்துட்டு தான் இருக்கு. நம்ம சினிமாக்காரங்க மட்டும் சொல்லிட்டே சரியா வராது. இது நம்ம குரல் கொடுத்துட்டே இருப்போம். இதுக்கு தீர்வு சினிமாவின் குரல் சமூக அக்கறை. இதுக்கு தீர்வு சட்டம், அரசாங்கம் கவனத்தில் கொள்ளுனதுலாம். இங்கே சினிமாவில் கற்பனை கதை சொல்லியிருக்காங்க. குறும்புத்தி கதை கற்பனை கதையா? நாட்டில் நடக்கிற கதை. அது நடக்காம பார்க்கறதுக்கு சினிமா ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம கதைகிட்டே இருக்க வேண்டியதான். நாட்டுக்கு நடக்குது, இப்படி நாட்டு நடக்குது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சிறுமிக்கு பாதுகாப்பு இல்லை, பெண் குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லை, கற்பழிக்கிறான், கொல்றான், எரிக்கிறான், புதைக்கிறான், சொல்லிட்டே இருக்க வேண்டியதான். இது குரலைத்தான் இருக்கு. இதுக்கு தீர்வு வேணும். கொஞ்சம் அரசாங்கம் இதெல்லாம் மத்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி, சரியான சட்டங்கள், சரியான தண்டனை கொண்டு வந்தா இதெல்லாம் குறையும். இந்த மாதிரி ஒரு நல்ல சமூக அக்கறை எடுத்த குருமூர்த்தி அவர்களுக்கும் இது தயாரித்த சதீஷ் அவர்களுக்கும் மீண்டும் வாழ்த்தையை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வேண்டும். பிரியங்கா உபேந்திரா அவர்கள் இங்கே தமிழில் கொஞ்சம் கலக்குங்க. இங்கே ஆக்ஷன் ஹீரோயின் அதிகம் இல்லை, என்ன அந்த இடத்த நிரப்புங்க. நன்றி, வணக்கம். ஒரு ஹீரோயின் ஓரியன்டோட படம் எடுத்தா அது பிசினஸ் ரீதியா எவ்வளோ லாபம் வரும், எவ்வளோ அந்த படத்தின் மூலமா கிடைக்கும் அப்படிங்கிற நோக்கம் எல்லாருக்குமே இருக்கும். ஆனா முதல் படமா தயாரிப்பாளரும் சரி, இயக்குனரும் சரி, இந்த படத்துல எவ்வளோ லாபம் வரும், எவ்வளோ நஷ்டம் வரும் எதையுமே கணக்குல வச்சுக்காம முதல் முறையா ஒரு படத்தை ஒரு ஹீரோயின் ஓரியன்ட் படமா எடுத்திருக்காங்க. SGS கிரியேஷன்ஸ் சதீஷ் அவர்களை பேச அழைக்கிறோம். I don't know Tamil. Thanks all media person and all coming here. Please support. This is a social awareness movie related to ladies oriented movie. Our team is good well. Our technical team, all including madam, director, cameraman, everybody, it is a good movie. Please come and see the theater. Thanks for coming. Thank you all. Sorry, I forgot to mention
Robo Ganeshan. Rumba Rumba Nallavaro. And I really liked working with him. There's a surprise element in the film in the end. I won't reveal it now, but he's excellent, and I think he's going to become a really, really huge star soon. Congratulations. Thank you. உக்ராவதரம் படத்துக்கு பிறகு நிறைய ஆக்ஷன் படம் வந்து பிரியங்கா மேடத்துக்கு வரும்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் இவங்க ஹஸ்பண்ட் உபேந்திரா வந்து கூலி படத்துல அங்க ஒரு பக்கம் ஃபைட் பண்றாரு, இவங்க இந்த பக்கம் ஒரு பக்கம் ஃபைட் பண்றாங்க. விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் இன் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் டூ. இப்போது உத்தராவதரம் படத்தோட இசை வெளியீடு, ட்ரைலர் வெளியீடு, சிறப்பு விருந்தினர் திரு பேரரசு அவர்கள் வெளியிட கதையின் நாயகி திருமதி பிரியங்கா உபேந்திரா மற்றும் படக்குழுவினர் பெற்றுக்கொள்வார்கள்.